எடுத்துக்காட்டு 7.20 இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. எந்த உருவம் கொடுத்திருக்காங்க? கூம்பு. எத்தனை கூம்பு கொடுத்திருக்காங்க? 2. என்ன அளவு கொடுத்திருக்காங்க? கன அளவு. அப்போ 2 கூம்பு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது கன அளவு ஃபார்முலா கன அளவு ஃபார்முலா அது 1/3 pi r square h. 2 கூம்பு கொடுத்திருக்காங்கன்னா இந்த r1 வச்சுக்கோ, இது h1. ஈஸ்ட் தந்துருக்காங்க. விகிதம் என்னது? ஈஸ்ட் தானே? எஸ் மிஸ். அப்போ இன்னொரு கூம்பு என்னது? 1/3 pi r square h. இது r1, இது h1, இது r2, இது h2. ஓகே, நான் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணனும்? ஈக்குவல் டு r1 கொடுத்தாங்க. 2:3 போடலாமா? எஸ் மிஸ். ஈஸ்ட் என்னது? விகிதம். விகிதம் என்னது? பை. பை என்னது? வகுத்தல். வகுத்தல் என்னது? தொடர்பு. இன்னொன்னு சமமாக பிரித்தல். அப்ப வகுத்தல் பண்ணிடலாம். 1/3 pi 1/3 pi என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஆரங்களின் விகிதம் கேட்காங்க. இன்னொரு கண்டிஷன் யார் இருக்காங்க? உயரம் இருக்காங்க இல்லையா? அந்த உயரம் இரண்டாம் கூம்பின் உயரம். இரண்டாவது கூம்பின் உயரம் என்னது? h2. இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. எத்தனை மடங்கு? 2 மடங்கு. மடங்கு என்ன போடணும்? பெருக்கல். 2 மடங்கு எத்தனை பெருக்கல்? 2 பெருக்கல். கடைசி தம்பல வந்து கடைசில வச்சா கணக்கு எங்க திரும்ப போடணும்? முன்னாடி. எதன் கூம்பு? முதல் கூம்பு. முதல் கூம்பினுடைய உயரம் என்ன சொல்லிருக்கோம்? h1. அப்ப h1 2 h1. இங்க நான் ஆகும்னா போடணும் ஈக்குவல் டு. அப்ப இங்க பாருங்க சாமி, பைலா கேன்சல் ஆயிடுச்சு. r1 ஸ்கொயர் h1 ஈஸ்ட் r2 ஸ்கொயர். h2 க்கு பதிலா என்ன போடலாம்? 2 h1 2 h1. இப்போ இந்த h1 அந்த h1 ஆயிடுச்சு. இங்க என்ன சமம் இருக்குது? 2 3. ஈஸ்ட் என்னது? வகுத்தல் தானே? எஸ் மிஸ். வகுத்தல் பை தானே? எஸ் மிஸ். அப்ப என்ன இருக்கு? r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சரி என்ன r2 ஸ்கொயர் 2 r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3. ஈஸ்ட்னா விகிதம். விகிதம் என்றால் ஈஸ்ட். ஈஸ்ட்னா பைனா வகுத்தல். எனக்கு ஆரங்களின் விகிதம் கேக்குறாங்க. r1 r1 தானே? r1/r2 கேக்குறாங்க. இப்போ r1 க்கு r2 க்கு ஸ்கொயர் அப்புறம் பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பெருக்கல் 2 சரி இதுக்கு முன்னாடி நம்ம பெருக்கல் 2 இருக்கு. அந்த பெருக்கல் 2 எப்படி இருக்கு? வகுத்தல் இருக்கா? எஸ் மிஸ். வகுத்தலா இருக்கு 2. அந்த பக்கம் போனா பெருக்கலா மாறும். அப்பனா வரும் 4/3 வருமா? எஸ் மிஸ். நீங்க என்ன இருக்கும்? எல்லாம் 2 × 2 னே போட்டுக்கோங்க. 2 × 2 r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர். நமக்கு நல்லாவே தெரியும் சாமி, இதுவும் ஸ்கொயர் பண்ணனும், இதுவும் ஸ்கொயர் பண்ணனும். இதையும் ஸ்கொயர் பண்ணனும், இதையும் ஸ்கொயர் பண்ணனும். அப்போ வெறும் 3 எப்படி எழுதலாம் பாருங்க. ஸ்கொயர் எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? எஸ் மிஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பெருக்கினா வெறும் 3. ரைட்? எஸ் மிஸ். the ஸ்கொயர் பண்ணா ஆயிடும். கேன்சல் ஆயிடும். that is equal to r1 square by r2 square equal to 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 எத்தனை முறை வந்துச்சு? 2 முறை. 2 ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர். வகுத்தல் வந்துச்சுனா அந்த ஸ்கொயர் பொதுவா போட்டுக்கலாம். வகுத்தல் வந்துச்சுனா அந்த ஸ்கொயர் பொதுவா போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஸ்கொயர் சமம் வந்துச்சுனா அடிமானத்துல இருக்கிறதுல சமதான இருக்கும். எஸ் மிஸ். அப்போ this implies r1 இந்த பை பதிலா ஈஸ்ட் போட்டுட்டா எஸ் மிஸ் equal r2 equal to 2 is square root of 3. ஓகேமா? எஸ் மிஸ்.